இதை கொஞ்சம் பாருங்களேன். ஆனால் நல்லா தான் பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கு, அது பக்கத்தில் ஒரு நெல் நாற்று இருக்கு. நெல் நாற்றுன்ற எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அது நெல் நாற்றுனா 6 அடிக்கு தான் இருக்கும். இப்போ தான் குட்டையாகி போச்சு. அதில் ஒரு கொக்கு உட்காந்துருக்கு. கொக்கு கல்ல மீன் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மான் இருக்கு. மானுக்கு கீழே முதல்ல இருக்கு. முதல்ல தான் நம்பணும், அது முதல்ல 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் ஆர்ட். அழகா இருக்குல்ல? சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஆதிச்சநல்லூரில் 2005 2020 வரைக்கும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI எதுவுமே பண்ணலை. அதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டி சத்தியமூர்த்தி அப்படின்ற லீட் ஆர்கியாலஜிஸ்ட் ரிட்டையர் ஆயிட்டாராம். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து எடுத்த 169 ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்பொருட்கள் அது எல்லாத்தையும் கார்பன் டேட்டிங் அனுப்புறதுலையும் டிலே. அதாவது அதுங்களோட வயசு என்ன, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுப்பணும். அதுலேயும் டிலே. ஹைகோர்ட் உத்தரவு போட்டு ப்ரெஷரைஸ் பண்ண பிறகும் எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறமா 2021 யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆதிச்சநல்லூரை ஒரு ஐகானிக் சைட் மியூசியமாக மாற்றுறாங்க. இப்போ ஆதிச்சநல்லூர்ல திரும்ப வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹைகோர்ட் ஆதிச்சநல்லூரையும் அதை சுற்றி இருக்கிற இடத்துலையும் மணல் தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் பாய் பாய், கடையை சாத்திக்கலாம்.